காங்கிரஸ் கட்சி அட்ரஸ் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில். அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வு தமிழக வெற்றி கழகத்தால் வந்திருக்கிறது. மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணுமா வேண்டாமா? தமிழக அரசுக்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை இல்லை என்று சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். வீட்டில இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை நான் சட்டசபையிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று ரீல்ஸ் போட்டுவிட்டு நீங்கள் செல்வது அல்ல ஆட்சி அதிகாரம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலி தமிழக மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிற தமிழக அரசினுடைய நிலைப்பாடு குறித்து பேச இருக்கிறோம். தமிழக அரசு தமிழ்நாட்டில் 8000 புதிய மருத்துவமனைகளை திறக்க இருப்பதாகவும் அதற்காக இணையதளங்களில் விண்ணப்பித்தாலே அரசு அனுமதி கொடுக்கும் என்றும் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. இது பேரதிர்ச்சியை நமக்கு ஏற்படும். அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்துவோம், கிராமப்புறங்களில் இருக்கிற சுகாதார நிலையங்களை நவீனப்படுத்துவோம் என்று தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு மருத்துவ துறையவே தனியார் மயமாக்குவதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயல் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்பொழுது கண்மூடித்தனமாக தனியார் மயத்தை ஆதரிக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களினுடைய இந்த முடிவு ஓட்டு போட்டு உங்களை ஆட்சி அதிகாரத்திலே அமர்த்தி இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக துரோகம். தேர்தலுக்கு முன்பு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே பறக்க விட்டுவிட்டு சென்ற ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி தனியார் மயத்தை வரவேற்றதோ, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படி தனியார் மயத்தை ஏற்று செயல்படுகிறதோ அதே போலதான் நீங்களும் தனியார் மயத்தை ஆதரிப்பீர்கள் என்றால் இதில் என்ன மாற்று அரசியல் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். திமுக சரியில்லை, அது தீய சக்தி, அண்ணா திமுக சரியில்லை, அது ஊழல் சக்தி என்று மிக கடுமையாக விமர்சித்துவிட்டு மக்களிடம் வாக்கை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்றைக்கு நாங்கள் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவோம் என்பது ஏற்புடையது இல்லை. தனியார் முதலாளிகளினுடைய லாப வெறிக்காக மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவது என்பது கடும் கண்டனத்துக்கு உரியது. அதுவும் இணையதளங்களில் விண்ணப்பித்தாலே அரசு அதை மேற்பார்வையிட்டு சரி செய்து உடனே நாங்கள் அனுமதி கொடுத்து விடுவோம் என்று சொல்லுவது மருத்துவத்துறையில் மிக மோசமான சீர்கேடுகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்குமே ஒழிய அது எந்த ஒரு நல்லதையும் செய்யாது. இது போன்ற அவசரகரமான செயல்பாடுகளை எல்லாம் யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் செய்கிறீர்கள்? யாருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக இப்படியான முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கிறீர்கள்? இது மிகவும் வேதனைக்குரியது. தமிழக அரசு மருத்துவமனைகளை சரி செய்து கிராமப்புறங்களில் இருக்கிற சுகாதார நிலையங்களை எல்லாம் சீர் செய்து ஒரு முறையான மருத்துவ உதவி மக்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்வதை விட்டுவிட்டு அவசர கதியில் மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது, மிகவும் வெட்கக்கேடான ஒரு செயலாகும். ஆகவே தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மதிப்புக்குரிய தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற, மக்களுக்கு எதிரான தனியார் முதலாளிகளினுடைய லாபத்துக்கு செயல்படுவதை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள். அதே போல இன்றைக்கு சென்னையிலே இருக்கக்கூடிய மக்கள் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இரவுகளில் எல்லாம் மின்சாரம் இல்லாமல் அவதிக்குள்ளாய் கொண்டு இருக்கிறார். அதற்கு உரிய முறையான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்படல. சென்சி கிட்ஸ், அதே மாதிரி 2K கிட்ஸ், இவங்களுக்கெல்லாம் மின்சார தடை என்றால் என்னவென்று தெரியாது. ஏனென்றால் இதற்கு முன்பு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் தடையில்லா மின்சாரத்தை ஓரளவுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்பப்ப
1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டாலும் தொடர்ச்சியாக இரவு பகலாக மின்சாரம் இல்லை என்கிற நிலையில் அந்த ஆட்சியாளர்கள் மக்களை வைத்திருக்கவில்லை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே நீங்க இந்த பாரதியார் நகர், அம்பேத்கர் நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் மின்சாரம் இல்லாமல் மக்கள் வீதிக்கு வந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனம் எடுத்து அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும். மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு, மக்களினுடைய குறைகளை தீர்த்து சரி செய்வதற்குத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அவர்களை கொண்டு வந்து வீதியில நிறுத்துறதுக்கு இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு குறுகிய காலங்களில் மக்களை வீதிக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்கள். இன்னும் நிறைய காலம் இருக்கு. ஆகவே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் மக்கள் சிக்கல்களை சரி செய்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இதுதான் உங்களுடைய நோக்கமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் எதற்காக மக்களை வதைத்தெடுக்கிறீர்கள்? மின்சாரம் தடைபடுகிறது என்று சொன்னால் உடனடியாக களத்தில் இறங்கி ஏன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மின்சாரம் துண்டிக்கப்படாமல் மக்களுக்கு கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்நேரம் நீங்கள் களத்தில் இறங்கி ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 2 நாட்களா மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழகம் முழுவதும் பல பிரச்சனைகள். கோயம்புத்தூரிலே ஒரு பெண் கடத்தப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் சாராய கடைகளில் 20 ரூபாய் அதிகம் வைத்து விற்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு கடுமையாக எழுந்து அந்த குற்றச்சாட்டு இணையதளங்களில் எல்லாம் பரவுகிறது. 20 ரூபாய் கேட்பேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சாராய கடையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர் மது வாங்க செல்பவர்களை அடிக்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிதாக தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு விளம்பரங்களை விட்டுவிட்டு, அதாவது மக்கள் கேட்கிறார்கள் ரீல் அரசா இல்ல ரியல் அரசா என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு நிறைய பொய்யா கருத்துக்கள் பரப்பப்படுது. ரமேஷ் ஐயர் என்று ஒருத்தருக்கு பேர் இருக்கு. ஆனால் மதிப்புக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அவர் பேரே ரமேஷ் ஐயர். அவர் தான் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தவறு என்று சுட்டி காட்டுகிற போது அவர்கள் சொல்லுகிற பொய் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அவர் என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் பணபலம் தூக்கி எறியப்பட்டு விட்டது என்று ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை பார்த்து லீமா மார்டின், ஆதவர்ஜுனாவினுடைய மாமியார் கள்ள சிரிப்பு சிரிக்கிறார். ஏன்னா அந்த அம்மா ஒரு ஓட்டுக்கு 25,000 கொடுத்ததா இணையதளங்கள் எல்லாம் செய்தி பரவுச்சு. அதனால பணம் கொடுத்து வெற்றி அடைந்த லீமா மார்டின் ஆதவர்ஜுனாவை கேவலமாக பார்த்து சிரிக்கிறார். அதே போல தமிழக அரசு உடனடியாக கவனம் கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுடைய அரசில் இடம் கொடுத்து நீண்ட நெடிய காலங்களுக்கு பிறகு 2 மந்திரி சபையில் 2 இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அட்ரஸ் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில். அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வு தமிழக வெற்றி கழகத்தால் வந்திருக்கிறது. ஆனால் கர்நாடகத்திலே ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய துணை முதல்வர் TK சிவகுமார் அவர்கள் நாங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்கிறார். மேகதாது அணையை கட்டுவதற்கான திட்டங்களை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்த உடனே அணை கட்டுவதற்கான பூஜை ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு அவர் நிறுத்தல. இதை தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை தமிழக அரசுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தமிழக விவசாயிகள் கொந்தளித்து போயிருக்கிறார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்கு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கு. 2 அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை கூப்பிட்டு மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணுமா வேண்டாமா? தமிழக அரசுக்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கான உரிமை இல்லை என்று சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். கர்நாடக காங்கிரஸ் ஒரு தமிழ் இன விரோத காங்கிரஸ். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்டவர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சரவையில் இருக்காங்க. அவங்களும் பேசலாம். தமிழக காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடக காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று போராடியவர்களில் அண்ணன் திருமாவளவனும் ஒருவர். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கர்நாடகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தலாம். அதற்கான நடவடிக்கைகளை
உடனடியா எடுங்க. சும்மா வீட்டில இருந்து நான் 9:30 மணிக்கு சட்டமன்றத்துக்கு வந்துட்டேன், வந்து எதுவும் பேசாம அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் போல அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு வீட்டில இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டை நான் சட்டசபையிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டேன் என்று ரீல்ஸ் போட்டுவிட்டு நீங்கள் செல்வது அல்ல ஆட்சி அதிகாரம். உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமைகள், உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நடக்க போற கொடுமைகள், இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஆகவே கர்நாடக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி மேகதாது அணை கட்டுகிற கர்நாடகாவின் முயற்சியை தடுத்து நிறுத்துங்கள். அதே போல மருத்துவத்துறையை தனியார் மயமாக்குவதையும் உடனடியாக மறுபரிசீலனை செய்து அந்த முடிவை நீங்கள் மாற்றுங்கள். அதே போல தமிழகத்தில் சென்னையை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மின்வெட்டை உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு மின்வெட்டில்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்கள் என்று தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.